அன்பர் இயேசுவின் நல்ல நாமத்தில் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கீங்களா பிரியமானவர்களே? ஏதோ ஒரு பகுதியில கொஞ்சம் ஏதோ தப்பா போச்சு என் வாழ்க்கையில அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்ன நடந்தது என்று சொல்லி இந்த வசனத்தோடு நம்மிடத்தில் பேசுகிறார் நம் அருள்நாதர். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை வழியிலே நடத்தி கொண்டு போகும் காலத்தில் நீ அவரை விட்டு போகிறதினால் அல்லவோ இதை உனக்கு நேரிட பண்ணினாய். இப்ப ஏதோ ஒரு கஷ்டம் இல்லையா? ஏம்மா அப்பா உன்னை நல்லா நடத்திட்டு போனாங்களே, உன் கையை பிடிச்சு நடத்துறாங்களே, உனக்கு சமாதானமான ஒரு வாழ்க்கையை கொடுத்தாங்களே, எல்லாம் நல்லா இருக்கும்போது என்ன செய்த? அப்பாவுடைய கையை விட்டுட்டு வேறு பக்கமா போனல்ல, வேறு யாருடைய சத்தத்துக்குமா நீ செவி கொடுத்தாய்? அதனாலதான் இன்னைக்கு இந்த கஷ்டத்தை நீ அனுபவித்துக் கொண்டு இருக்கிறாய். அவருடைய கையை பிடிச்சிட்டு அவர் காட்டின வழியிலே, அவர் நடத்தும் காலத்திலே எல்லாம் நல்லா இருந்துச்சுல. இப்ப அந்த சமாதானம் உனக்குள்ள இல்லையே. ஏன் யோசித்து பாரு. கைய விட்டுட்டு எந்த பக்கம் ஓடினாய்? எந்த பக்கத்துலமா ஓடினாய்? பிரியமானவர்களே, அருமையான தீர்க்கதரிசி யோனா எங்க போனாரு? எங்க போனாரு? நினிவே போ அப்படிங்கிற கட்டளையை மீறி தர்சீசுக்கு கப்பல் ஏறினார். எல்லாம் நலமாயிருந்த காலத்துல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நடத்தின வழியிலிருந்து நீ விலகி இன்னொரு பக்கம் ஓடினதினால் அல்லவோ இன்னைக்கு நீ சந்திக்கிற இந்த கஷ்டத்தை நேரிட பண்ணினாய். யோசித்து பாரு. எந்த இடத்துல அவருடைய கையை விட்டாய்? எந்த இடத்துல அவருடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுக்கல? எந்த இடத்துல மிஸ் பண்ண? அருமையான மகனே, நீ எந்த இடத்துல மிஸ் பண்ணம்மா? மறுபடியும் எனக்கு வாழ்க்கை உண்டா? அப்பா என்ன சேர்த்துக்கிடுவாங்களா? நீ கவலையோட இருக்கிறியா? கிட்டகுமாரனுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது? எல்லாம் நல்லா இருந்துச்சுல்ல. அப்ப என்ன பண்ணா? என்ன பண்ணினான் மகன்? இன்னொரு வழியில ஓட ஆரம்பிச்சான்ல, அப்பாவுடைய கையை விட்டான்ல. அன்னைக்கு அவன் கஷ்டத்தை அனுபவிச்சான். அவனுக்கு என்னாச்சு? மறுபடியும் வாழ்வு உண்டானது. உனக்கும் அதையே செய்ய கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய இரக்கங்கள் மகா பெரியதுன்னு வேதம் சொல்லுகிறது. அவர் பக்கமா திரும்புவோமா? மறுபடி ஒடி வந்து அவர் கையை பிடிச்சுக்கிடுவீங்களா? அப்பா என்ன நடத்துங்கப்பா, நான் தப்பா ஓடிட்டேன்ப்பா, உங்க கையை விட்டுட்டேன்ப்பா, உங்க வழி நடத்துதலை விட்டு இன்னொரு பக்கம் நான் திரும்பிட்டேன்ப்பா சொல்லுவீங்களா? பிரியமானவர்களே, மறுபடியும் அப்பான்னு கூப்பிடுவோமா? கிட்ட குமாரனை போல கூப்பிடுவோமா? அணைத்துக் கொள்வார். முன்பை பார்க்கிலும் அதிகமான அன்பை மகன்கிட்ட ஊற்றினார் அல்லவா? அதே அன்பு இன்னைக்கு நம்மை நோக்கி, உங்களை நோக்கி கடந்து வருகிறது. நம்புவோம், மறுபடியும் வாழ்வு கிடைக்கும். முந்தின சமாதானத்தை விட மேலான ஒரு சமாதானத்தை கொடுக்க நம்ம அப்பா உண்மை உள்ளவர், உண்மை உள்ளவர். இப்ப நடக்கிற காரியங்கள் எல்லாம் மாற்றி போட்டுருவார். சமாதான குறைவுகள் எல்லாம் மாறி போகும். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பிரியமானவர்களே? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான எங்கள் நல்ல ரட்சகரே, எல்லாம் நஞ்சா இருக்கிற காலத்துல அப்பா காட்டின வழி நடத்தலை விட்டுட்டு, அப்பா கையை விட்டுட்டு ஓடி போயிட்டோம்ப்பா. அதனாலதான் இன்னைக்கு கஷ்டம். ஆனாலும் உங்களுடைய இரக்கங்களை நம்பி மறுபடியும் அப்பான்னு கூப்பிடுறோம். அப்பா, உங்க மேலான அன்பை காட்டுங்க. உச்சிதமான ஆசீர்வாதங்களால் கெட்ட குமாரனை சந்தோஷப்படுத்தின அந்த அன்பு எங்க மேலேயும் கடந்து வரட்டுப்பா. வழி தப்பி போன எங்க மேலேயும் கடந்து வரட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.